ஒன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கு. இருந்துச்சு அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். கூடுதல அவர் கூட இருக்கிற அரசியல்வாதிகளால ஒன்றும் தமிழ் மக்களுக்கும் நல்லது நடந்ததா இல்லை. அரசியல் தெரியாது. நேரடி அரசியல் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு அவர் கூடிய எங்களுக்கு இந்த வைத்திய அதிகாரியாக தான் நாங்கள் விருப்பம். தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்துள்ளார். அதான் உண்மையான விடயம். வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் நிற்கிறோம். சாவச்சேரி வைத்தியசாலையில் இப்போ ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய வைத்தியர் அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் அந்த போராட்டத்தின் பிற்பாடு அவருடைய பதவி மற்றது வைத்திய அதிகாரம் பறிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அவர் அரசியலுக்கு வாரன்னு சொல்லியிருக்கார். அவர் எங்க ஊழலுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பிச்சாரோ அந்த மண்ணிலேருந்து மக்களுடைய கருத்தை நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முன்னாள் காவல்துறை வைத்திய அதிகாரி இப்ப பதவி நீக்கப்பட்ட அரசியலுக்கு அது ஊடகங்கள்லயும் வந்ததான். மற்றது அவர் அரசியல் வேற பொருள்னு சொல்லி இருக்கிறார் தான். அவரை நாங்கள் பெரும்பாலும் டாக்டராக தான் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு பெரும்பாலும் அரசியலுக்கு வர்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டுள்ளதான இப்ப சாவச்சேரிக்கு அது பதில் அத்தியாச்சராக அவருக்கு வேற ஒரு கொடுத்திருந்தாலும் அவருக்கு கொழும்புல வேலை கொடுத்திருக்குதானே, வேலை கொடுக்கப்பட்டுள்ளதான. அது ஊடகங்கள்லயும் வந்ததானே. இப்படி பேராதனையில அவருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுங்க. சாதாரண ஒரு வைத்தியர். அவரு ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியரானா இப்ப அவரும் அங்க ஒரு அத்தியாச்சார மாதிரி தான். அப்படி இல்லையா, அவர் இப்போ அங்க ஒரு சாதாரண வைத்தியரா தான் அப்படி இருக்கலாம். நீங்க அவர் அரசியல் பிரவேசம் நீங்கள் அது வரவே நாங்கள் இப்ப கூடுதலா சாவச்சேரியில கூடுதலா அந்த பிரச்சனைகள் மருத்துவ பிரச்சனைகள் கூடுதலா வந்ததால மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு இருந்துச்சு. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். கூடுதலா அவர் மருத்துவத்துறையில இருந்தால் நல்ல பண்ணும். சாவச்சேரி முன்னாள் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் டாக்டர் இப்ப அரசியலுக்கு வாரன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அவர் வாரணிச்சு சாவச்சேரி தென்மராட்சி மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவரை நாங்கள் வரணும் எதிர்பார்க்கிறோம். அவர் இப்ப லட்சம் கேட்கப்பட்ட ஸ்வேத்தியா அது முழு ஆதரவும் இளைஞர்கள், சாவச்சேரி இளைஞர்கள் அவருக்கு பக்க பலமாக நிற்பம். அவர் ஒரு வைத்தியர் என்பதையும் விட அதுக்கு மேலான தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்துள்ளார். அதான் உண்மையான விடயம். ஒரு 20 நாள் சாவச்சேரியில் தன்னுடைய கடமையை ஆற்றியவர் 20 நாளுக்கு மக்களின் மனதை ஒரு கொள்ளை கொண்டது சும்மா விஷயம் இல்லை. அவர் ஒரு கடவுளுக்கு நேரான தொழிலை தான் செய்கிறார். அவர் லட்சம் சேர்த்தியாக்க வரவேற்க உரியது விடயம். நாங்கள் அதை ஆரம்பிக்கத்தான் போகணும். எனக்கு அரசியல் தெரியாது. அவர் நன்மையோ தீமையோ தெரியாது. சாவகச்சேரி முன்னாள் வைத்திய அதிகாரி இப்ப அரசியலுக்கு வாரன்னு சொல்லி அறிவித்தார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அரசியலுக்கு வந்தா நல்லம். ஏன்னு சொன்னா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளால ஒன்றும் தமிழ் மக்களுக்கும் நல்லது நடந்ததா இல்லை. மற்றது இப்ப சாவச்சேரியை பொறுத்தவரை சாவச்சேரிக்கு நல்ல ஒரு எம்பி இல்லை, இதுவரைக்கும் இல்லை. இனியாவது ஒரு நல்ல எம்பி வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்தால் நல்லம். மற்றது படித்தவர் மற்றது ஆளுமைகள் இருக்குது. அதனால அவர் வந்தால் நல்லம். வணக்கம். என்னன்னு சொன்னா எங்க சாவச்சேரி முன்னாள் வைத்திய அதிகாரி இப்ப மாற்றம் பெற்ற பிறகு பதவி நீக்கம் பட்டோம். அதன் பிற்பாடு அரசியல் பிரவேசம் சொன்னீங்க. அதை பற்றி இப்போ அவர் சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் கட்டாயமாக எங்களோட இந்த மக்களுக்கு நடந்த அநியாயங்கள், ஆஸ்பத்திரியில் நடந்த ஊழல்கள், நடந்த பிரச்சனைகள் அதில் தான் வெளிக்கொண்டு வந்தது. வெளிக்கொண்டு வந்ததால்
அதுக்கு உள்ள வைத்திய அதிகாரி எல்லாருக்கும் வந்து அவர் வந்து கெட்டவனா தெரியப்பட்டார். அவை வந்து செய்த ஊழல்களுக்கு அவர் உதவி போயிருந்தால் அவர் கெட்டவனா இருக்க மாட்டார். அப்ப அவர் ஒரு தனி மனுஷனா வந்து அந்த பிரச்சனை மொழி கொண்டு வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி என்னென்னு சொல்லிச்சுன்னா மக்களுக்கு வந்து தனிப்பட்டு பாதிச்சு கொண்டேதான் மக்கள் இருந்தது. அதே நேரத்துல அவர் வந்து இதை வெளிப்படுத்தினாலும் மக்கள் எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்ட தனித்தனியாக பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு செயற்பாடு நடந்தது. ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று துவங்கினது. அந்த போராட்டத்தில் வந்து ஒரு நீதி ஒன்று கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தது. அவரும் அந்த நீதி சரியான முறையில் மக்களுக்காக வருமன்றதுக்காக தான் அவர் முன்னிட்டு போராடினது. ஆனால் அது போராடினதால வந்து அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் தொடர வலிக்கிறது, தனிப்பட்ட பழி வாங்கல்கள். ஏன்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து அவரோட மேல் இடத்துல வந்து நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும். சம்மந்தப்பட்டதால் வந்து அந்த சம்மந்தப்பட்டவை எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து அவர் ஒரு தனி மனுஷனாக்கி இவை எல்லாரும் தாங்கள் ஒன்றிணைஞ்சு அவரை வெளியேற்றினார். அப்போ வெளியேற்றினா தனி ஒரு மனுஷன் இருந்தும் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு கடமையும் செய்யலாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய உதவியாக இருந்தது அவரோட சக தொழிலில் உள்ளாக்கள். அவைகளும் வந்து ஒத்துழைச்சா தான் அவரால் வந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டு போக முடியும். ஆனால் அவை ஒருத்தர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கும் இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒத்துழைப்பு கொடுத்தால் இவர் இங்கே வந்தால் திருப்பி கிண்டேக்கில் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெளி வந்துடும். அப்போ அதனாலே அவரை இங்கே வச்சிருக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்றக்காக வந்து அவரை வந்து இங்கே இருக்காமல் வந்து தூக்கணுன்றதில் பிளான் பண்ணிக்கணும். அப்போ இங்கே இருந்து அவரை தூக்கினோன்னு வந்து அவரை கொண்டு அங்கால கொண்டு அவரை வேறு இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டது. வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் அவர் வந்து இங்கே தான் வரணுமன்றது மக்களுடைய விருப்பமும் அதோட வந்து அவர்கிட்ட விருப்பமும் இங்கே தான் சேவை செய்யணும்னு சொல்லி. அதே நேரத்தில் அவர் இப்போ அரசியலுக்கு போகிற கட்டம் ஒன்று வந்திருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இங்கே உள்ள ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்காதால அவரை வெளியேற்றம் செய்யக்களை வந்து அவருக்கு எந்த வழியில் போகிறதுன்றதுல வந்து ஒரு தடுமாற்றம் கொண்டு வந்து நிற்கிப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு வைத்தியராக இருந்து வந்து இந்த ஒரு கடமை வந்து செய்யல அளவுக்கு தான் அவருடைய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பார். அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து அவர் என்ன வந்து என்று சொல்லி சொன்னால் வேறு வளர்த்தாலே என்று சொல்லி சொன்னாலும் இதை வந்து விலைப்படுத்தி இந்த அளவு இந்த வைத்திய ஊழியர்கள் செய்கிற அந்தளவு மாஃபியாக்கள் செய்கிற அந்தளவு பிரச்சனையும் கொண்டு வந்து அந்த குற்றங்களை கொண்டு வந்து சரியான தீர்வு கொண்டு வரணுமென்றதுக்காக அவருக்கு வழி தெரியாமல் தான் இப்போ வந்து அவர் அரசியல் வழியில் போக வேண்டிய சூழல் ஒன்று உருவாகிருக்கு. அதே நேரத்தில் இங்கே இந்த குற்றங்கள் செய்தவை எல்லாரும் மேலிடத்தில் சரியான விசாரணை செய்து அவைக்கான தண்டனைகள் என்னன்னு சொல்லி ஒருத்தரும் கட்டாயமாக தண்டிக்கப்பட தேவையில்லை. ஆனால் திருத்தினா காணும். ஏன்னா மக்களுக்கு நடக்க வேண்டிய என்ன வைத்தியர்ன்றதை அவரை நம்பிதான் நாங்கள் அங்கே போகிறோம் வந்து எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கடவுளுக்கு நிகரானவர் தான் வைத்தியர். அவர் சத்திய பிரமாணம் செய்து அப்படி தான் வருகினோம் அங்கே. அதே நேரத்தில் வந்து அவைகளே வந்து நம்பி போகிற அந்த கடவுள் என்ற நிலையில் வந்து நாங்கள் நம்பி போகிற இடத்துல அவைகளே ஊழல்கள் துரோகங்கள் செய்ய வெளிக்கிட்டால் அந்த இடத்துல மக்கள் எங்கே போகிறது? மக்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ அதனால் வந்து அவர் வந்து அந்த வழியை சரி செய்ய கொண்டு வந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய பெரிய பக்கங்கள் இல்லை. இப்போ அவருக்கு எதிராக மாறுபட்டு நிற்க வேண்டும் சொன்னால் அவைகளையும் செய்த ஊழலை வந்து இந்த வெளிப்படுத்திடும் தாங்களும் வந்து குற்றத்தில் முன்னால் வர வேண்டிய கட்டம் வந்துடும்ன்றதுக்காக. அப்போ அவர் இப்போ என்னன்னா தனிப்பட்டு நிற்கிறதால அவருக்கு வேறு வழி இல்லை. அப்போ வேறு வழி என்ன சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள அரசியல் இதுகளோட சம்மந்தப்பட்டாலாச்சும் தான் இந்த பிரச்சனைகள ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரலாமோ என்ற ஒரு தீர்மானத்துக்காக தான் அவர் இப்போ வந்து அரசியல் வழிக்கு வந்து மாறுபட்டு கொண்டு இருக்கார். ஆனால் அவர் அரசியலுக்கு மாறுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அவருடைய தொழில் வந்து உயிரை காக்க வேண்டிய தொழிலாகுது. ஆனால் அரசியல் என்றது வந்து அது வந்து சொல்ல இல்லாது அரசியலுக்குள்ள போய் வந்து எல்லாரும் நினைச்ச மாதிரி எதுவுமே சாதிக்க இல்லாது அதுக்கு நிறைய பின்புலங்கள் நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ள கிடக்குது. ஏன்னு சொல்லினா எந்த ஒரு மனுஷனும் வந்து அரசியலுக்குள்ள போய் நான் சரியான வழியில் போவேன்ன்றது கஷ்டம். சில வேளை அவர் அரசியலுக்கு போனால் அந்த அரசியல் கூட வந்து அவர் வந்து கெட்ட வழிக்கு மாத்திரக்கு அவரும் துணை போக வேண்டிய ஒரு கட்டம் வரலாம், சூழ்நிலை வரலாம், உருவாகலாம். அப்படியான பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் அந்த அரசியல் இல்லை. ஆனால் அவர் வந்து கூடியவங்க வந்து எங்களுக்கு இந்த வைத்திய அதிகாரியாக வரதான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். இதுதான் விருப்பம் மக்கள்கிட்ட பொதுவான. அதே நேரத்தில் அவர் சாவச்சேரிக்கே வரணும் வந்து இந்த சாவச்சேரி மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வைத்தியம் செய்யறதுக்கு மற்ற பெரிய பெரிய வைத்தியர் மாதிரி சகல பேரும் வந்து அவர் உதவியாக இருக்கணும்ன்றது மக்கள்கிட்ட பொதுவான விருப்பம். மக்களின் கருத்துக்களை கேட்டதிலே நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. எங்களுடைய சேனல் வந்து யாருக்கும் பக்கச்சார்பு இல்லாத சேனல். இது மக்களின் குரலாக மக்கள் எதை நினைக்கிறார்களோ எதை ஆசைப்படுகிறார்களோ அதை வெளிப்படுத்தும் எங்களுடைய சேனல். கட்டாயமாக மக்களுடைய எண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்துவோம். இது வந்து இந்த ஆளுக்கு சார்பு, இவருக்கு சார்பு, இந்த கட்சிக்கு சார்பு, இந்த கட்சிக்கு சார்புலாம் கிடையாது. எங்களுடைய சேனல் என்றுமே மக்கள் சார்பாக இருக்குமென்னு சொல்லி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.